ராதே கிருஷ்ணா. இதுதான் பாழா போன உரல், வீணா போன கயிறு கொண்டு யசோதா கட்டி போட்ட உரல். கிருஷ்ணனை தாமோதரனா, தாமம்னா வயிறு, உதரம், தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு, கயிற்றினால் வயிற்றில் கட்டப்பட்ட இந்த தாமோதரம். இதுதான் ஆச்சரியமா. இந்த உரலை பார்த்தாலே நம்முடைய பந்தங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதோட உடஞ்சு போன மீதி பார்ட் தான் இது. இந்த இடத்துல அழகா ஒரு 3 தடவை பிரதட்சணம் பண்ண சொல்றா. யசோதை கிச்சாவை கட்டி போட்ட இடம் இதுதான். யசோதை கிச்சாவை ஆனந்தமா தன்னுடைய பக்திக்கு வசப்பட்ட இடம் இதுதான். கிருஷ்ண கர்ணாமிரதத்துல லீலாசுகர் சொல்றார், உலூகலம் வா யமீனாம் மனோவா கோப அங்கனானாம் குச்சகுட்மலம் வா முராரி நாம்ன கலபஸ்ய நூனம் ஆளானம் ஆசீத் திரயமேவ பூமௌ அப்படின்றா. ஆச்சரியமா யசோதை கட்டி போட்டுட்டாளாம். இந்த உரலில் கட்டுப்படுவான், இல்லாட்டி கோபிகளுடைய ஸ்தனங்களில் கட்டுப்படுவான், இல்லாட்டி ரிஷிகளுடைய மனங்களில் கட்டுப்படுவான். லீலாசுகர் சொல்றார், அதிவிசேஷமானவ யசோதை கட்டி போட்ட உரல் இதுதான். இந்த உரல் தான் கிருஷ்ணனுடைய பரம வில்லன். இதை இழுத்துண்டு போய் தான் கண்ணன் அத்தியாச்சரியமாக நலகூபுர மணிகிரீவர்களுக்கு அனுகிரகம் பண்ணான். இந்த உரலை பார்த்தாலே பந்த பாசங்கள்லாம் விட்டு போயிடும். இந்த உரலை நினச்சாலே கிருஷ்ணனிடத்தில் பக்தி வந்துடும். அப்பேற்பட்ட உத்தமமான உரல் யசோதை கட்டி போட்ட உரல். இதில் இன்னும் ஜலம் இருக்குது, பாழா போன உரலுடைய அழகான ஜலம். கண்ணன் இன்னும் கூட இதை பிரத்யக்ஷமாக ஞாபகார்த்தமாக இங்கே நமக்காக வச்சிருக்கான். தாமோதரா தாமோதரா தாமோதரா. பகவான் இங்கே கட்டுப்பட்டு நின்னான், பக்திக்கு வசப்பட்டு நின்னான். யசோதை அழகாக கட்டி போட்ட இந்த உரல் வாழ்க. கண்ணன் இன்னும் நமக்கு நிறைய கிருபை பண்ணட்டும். ராதே கிருஷ்ணா.